மாணவர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். வீடியோ பதிவில் நம்ம மயங்கொலி சொல் அகராதியில் பார்ட் 2 வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ நிறைய மாணவர்கள் இந்த வீடியோஸை ப்ராப்பராக பார்க்குறதில்ல. நான் உங்களுக்காக தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒவ்வொரு லைனும் இன்ச்சு பை இன்ச்சாக எடுத்து ஸோ அதை டீட்டெயிலாக ஈஸியாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதனால் தயவு செஞ்சு பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. வீடியோஸை ப்ராப்பராக பார்த்துட்டு சார் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ சரண் டிஎன்பிஎஸ்சியை ஃபாலோ பண்ணக்கூடிய அன்பு மாணவர்கள் ஒரு மாணவர்கள் பார்த்தா கூட எனக்கு போதும். ஸோ நான் ஒன்றும் வியூஸ்க்காக லைக் சப்ஸ்கிரைப்காக வீடியோஸ் போட கிடையாது. ஒரு மாணவர்கள் பார்த்தாலும் அந்த ஒரு மாணவர்கள் பயனடைய வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்திற்காக தான் வீடியோஸ் நான் மேக் பண்ணி போடுறேன். அதனால் தயவு செஞ்சு அனைவரும் வீடியோவை பார்த்து நோட்ஸ் எடுக்குமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஸோ இன்றைக்கு வகுப்புக்குள்ளே நம்ம போயிடலாம். ஸோ நம்ம அவனம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இந்த அவனம் 3 சுழினா அம்மனம் 20,000 கொட்டைப்பாக்கு, அம்மனப்பாக்கு, அதாவது அந்த ஒரு கொட்டைப்பாக்கு சொல்லுவாங்க. ஸோ அது பேர் அவனம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவனம் அப்படின்றது சொல்லுவாங்க. ஸோ இந்த 2 சுழினா அலங்கரித்தல், இருத்தல் அப்படின்னு பல்வேறு பொருள் இருக்குது. ஜஸ்ட் இதை ரீட் அவுட் பண்ணால் போதுமானது. அடுத்தது அவனி. ஸோ 3 சுழி நீ இந்த 3 சுழி அவனி நன்மை என்பதை குறிக்கும். ஸோ அதே போல் 2 சுழி நீ அவனி உலகம், பூமி. ஸோ இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். உலகம், பூமியை குறிக்கும். ஸோ அடுத்து ஆண்னா தெரியும், நம்ம ஆண், மகன். ஸோ ஆண்னா ஆண்பால் வினைமுற்று, எருமை, பசு, 3ஆம் வேற்றுமை உருபு. இதெல்லாம் நம்ம ஈஸியாக போட்டலாம். இந்த ஆண்பால் இது ஓகே தான். அடுத்தது ஆணகம் அப்படின்னு சொல்கிறோம். ஆணகம் அப்படின்னா சுரை, கோலக, நஞ்சு. 3 சுழினா சரிங்களா. 3 சுழி ஆணகம் அப்படின்னா சுரை, கோலக, நஞ்சு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ 2 சுழி நாக்கு என்ன பார்க்குறோம் அப்படின்னா தந்துகி, படகம், ஒரு போர் முரசு, மேக முழக்கம். இதெல்லாம் 2 சுழினால் அடிப்படையாக வரும். சரிங்களா. ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஆணம் அப்படின்னு பார்க்குறோம். ஆணம் அப்படின்னா 3 சுழி நாக்கு குழம்பு, நேயம், கொள்கலன், அன்பு, சிறுமை, சாறு என்ற பல்வேறு பொருள் இருக்குது. 2 சுழி நாக்கு கல், சரிங்களா, கல், பணங்கள், தெப்பம், மரக்கலம், மது வகை. ஆணம் அப்படின்னா ஒரு மதுபான வகை அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அடுத்தது ஆணம், ஆண்மையுடையவன். 2 சுழி ஆணம் பார்த்தோம் ஆல்ரெடி, சிவனை குறிக்கும் அப்படிங்கிறது பார்த்தோம். அடுத்தது ஆணி. ஸோ இது பார்த்தா போதும். ஆணி அப்படின்னா நமக்கு தெரியும், இரும்பு ஆணி, செவுத்தில் அடிக்கும் ஆணி பார்த்துருப்போம். ஆணி அப்படின்னா ஒரு மாத பெயர், எல்லை அப்படிங்கிறது தெரியும். ஸோ இது மட்டும் தெரிஞ்சால் போதுமானது. ஸோ அடுத்தது ஆணு, சரிங்களா. ஆணு அப்படின்னா என்ன அப்படின்னா 3 சுழி நு. ஆணு நேயம், இனிமை, நன்மை, இதழை குறிக்கும். ஸோ 3 சுழி நு. ஸோ அதே போல் 2 சுழி ஆணு என்ன குறிக்கும் அப்படின்னா இனிமை, நன்மை குறிக்கும். ஸோ 2 சுழி ஆணு இனிமை, நன்மையை குறிக்கும். ஆணைன்னா நம்ம ஒரு ஆணைன்னா கட்டளை இடுதல் அப்படின்னு பார்ப்போம். ஸோ இந்த 3 சுழி ஆணைனா ஆணையிடுதல், கட்டளை, அடையாளம், லட்சணை, சரிங்க, லட்சணை அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த 2 சுழினை யானை, அத்திமரம், பெரியது, இதெல்லாம் பார்க்கலாம். சரியா. ஆதன் அப்படின்னா 3 சுழினா நோய், வருத்தம். 2 சுழியின் ஆன்மா, அறிவில்லாதவன், குருடன் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்கு. ஆற இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஆற அப்படின்னா மிக மனதார வாழ்த்துதல் அப்படின்னு சொல்கிறோம். ஆற அப்படின்னா தனிய, சினம் தனிய. ஸோ இது வெரி 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 இம்பார்ட்டன்ட். சரியா. ஓகே. ஆரல் அப்படின்னு என்ன சொன்னால் ஒரு மீன் வகை,
ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆரல் அப்படின்னா ஒரு மீன் வகையை குறிக்கும். ஆரல் மீன் கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இந்த ரெட்டை சுழிரா வந்தால் தணிதல், ஆறுதல், குளிர்தல். ஸோ தண்ணியை கொஞ்சம் ஆற விடுங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, இந்த ஆறுதல், தணிதல், குளிர்தலை சொல்கிறோம். அடுத்தது ஆரா. ஆரா ஆரா வகை மீன். ஆரா அப்படிங்கிறது ஒரு மீன் வகை, நமக்கு தெரியும். ஆறாமை, நிரம்பாமை. ஸோ இந்த ஆரா அப்படின்னா புண்ணு வந்து ஆறாமல் இருக்குது, புண்ணு இன்னும் ஆறல, சரியாகலையா, குறையாத, துன்பம். ஸோ ஆறாத அப்படின்னா துன்பம் அப்படின்னு பார்க்குறோம். ஆராட்டு அப்படின்னா பார்க்குறோம், மஞ்சள் நீராட்டு, தாளாட்டு. ஆராட்டு அப்படின்னா தாளாட்டு, ஆராட்டு. ஆறாரா ஆரியரா சொல்கிறோம் இல்லையா. ஸோ அப்போ ஆறாராவுக்கு இந்த ரா போடுறோம், ஆரா ரோ, இந்த ரா போடுறோம். ஸோ அடுத்தது ஆராட்டு அப்படின்னா தீர்த்தவாரி, ஒரு திருவிழாவை சொல்கிறோம். ஸோ அடுத்தது ஆறுதல். ஆறுதல். ஆறுதல் அப்படின்னா ஆறுதல், நிறைதல். ஸோ இந்த ரெட்டை சுழிரா வந்தால் தணிதல், சூடு குறைதல். இதெல்லாம் நம்ம ஈஸியாக பார்த்துடலாம். இதே போல் அறை. ஆரை. ஆரை சாரி ஆரை. ஆரை. ஆரை அப்படின்னா ஒரு நீராறை, கோட்டை, மதில். இதெல்லாம் வந்து ஆரை அப்படின்னு சொல்கிறோம். இன்னொரு ஆரைக்கு ஆற்றூர். ஆற்றூர் என்பது பேச்சு வழக்கில் எவ்வாறு மருவியது. ஸோ இது டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட கேள்வி. இதுக்கான விடையை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது ஆள். 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 ஸோ இது ரொம்ப முக்கியம். இப்போ ஆள் அப்படின்னா தெரியும், ஆலமரம். ஸோ நஞ்சு, வெள்ளம், மூன்றாம் வேற்றுமை, உருபு. உன்னாள் அப்படின்னா உன் கூட்டல் ஆள், பிரித்து எழுதுக. ஸோ இந்த ஆழ்தல் சிறப்பில் வந்தால் மூழ்கி போகிறான், கடலில் மூழ்கி போகிறதுல ஆழ்தல், ஒரு சிந்தனைக்குள்ளே மூழ்கி போகிறது அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது இந்த ஸ்கூலுக்கு வரையில் வந்துச்சுன்னா ஆள். இப்போ நீ தான்ப்பா நாட்டை ஆளணும் அப்படின்னா என்ன சொல்கிறோம், ஆட்சி செய், ஒருவர் ஆளல் அப்படிங்கிறத குறிக்கும். சரிங்களா, ஓகே. ஸோ அடுத்தது ஆலாங்கட்டி மழை பெஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறோமா. ஆலம் அப்படின்னா குண்டுலா, மலை, பூவி, நீர்த்துளி. ஆலமரம் ஒரு வகை மலர், நீர், கடல். இதெல்லாமே வந்து ஆழம் அப்படிங்கிறத சொல்கிறோம். இந்த ஆழம்னா நீரோட அடிப்பரப்பு, மனதோட ஆழம், தாழ்வு நிலை, பெருமிதம். சரிங்களா, ஆழத்திற்கு சென்றான், நீரின் ஆழத்திற்கு சென்றான் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அடுத்து இந்த ஸ்கூலுக்கு வர ஆழம்னா ஆழத்தி எடுப்பா, ஆழத்தி எடு அப்படின்னு சொல்கிறோம். இசை விரித்து பாடுதல். சரிங்களா, இசை விரித்து பாடுதல் அப்படிங்கிறது சொல்கிறோம். அடுத்தது ஆழல். 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 ஸோ அப்போ குண்டுல ஆழல் வந்தால் ஒளி, ஆடல், சேருதல், பொருந்துதல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஆழல் அப்படின்னா கரையான். கரையான். சிறப்புல வந்தால் அழுந்துதல் அப்படிங்கிற ஒரு பொருள் உண்டு. ஸ்கூலுக்கு வர ஆழல் வந்து ஆளுதல். ஆறல். ஆறல் என்பதும் ஒரு மீன். அதே போல் ஆழல் அப்படிங்கிறதும் ஒரு மீன் வகைன்னு சொல்கிறாங்க. ஸோ இதை ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அடுத்தது இது தேவையில்லை. ஆழி அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ இந்த குண்டுலி வந்தால் மலை துளிக்கு ஆழி அப்படிங்கிற ஒரு பொருள் உண்டு. இது ரொம்ப முக்கியம். சரியா, அப்போ ஆழினா அமுதம், கூட்டம், மலைத்துளி அப்படிங்கிற ஒரு பொருள் உண்டு. ஸோ தோழி, காற்று அப்படின்னு சொல்லலாம். ஆலங்கட்டி மலை. ஸோ இப்போ தானே பார்த்தோம். இப்போ மலை துளிக்கு ஆழி அப்படிங்கிற ஒரு பொருள் உண்டு. இப்போ அந்த லீ வந்து ஸோ குண்டு லீ, லகரத்துக்கு வர லீ. ஸோ அடுத்தால பார்க்கும்போது இந்த ஆளினா தெரியும், கணையாளி, மோதிரம் படிச்சிருப்போம். சக்கரம் அப்படிங்கிற ஒரு பொருளும் உண்டு. கணையாளி, மோதிரம், சக்கரம், வட்டம் அப்படிங்கிற ஒரு பொருள் உண்டு. ஸோ அடுத்தது இந்த ஸ்கூலுக்கு வரலினா தொழிலாளி. சரிங்களா, தொழிலாளி, ஒழுங்கு, செடி வகை, அரிமா. இதெல்லாம் வந்து பல்வேறு பொருள் உண்டு. இப்போ ஆழி அப்படிங்கிறது குண்டுலா வந்துச்சுன்னா எதை குறிக்கும், மலை துளியை குறிக்கும். ஸோ இந்த சிறப்பெளி வந்தால் கணையாளி, மோதிரத்தை குறிக்கும் அப்படிங்கிறத பார்க்க. ஸோ அடுத்தால பார்க்கும்போது ஆளுதல். ஸோ குண்டுலு வந்தால் ஒளித்தல், கழித்தல், ஆடுதல், தங்குதல், நிறைதல் அப்படிங்கிற பொருள்படும். ஸோ அடுத்தது ஆளுதல்னால் மூழ்குதல், அது பார்த்தாச்சு. ஸோ இந்த
ஸ்கூலுக்கு வர லூ வந்துச்சுன்னா என்னது, அரசன் வந்து ஆட்சி செய்கிறது, அதான் வந்து ஆளுதல் அப்படிங்கிறது பார்க்குறோம். ஸோ இந்த ஆழ்வு ஆழ்வு இதெல்லாம் ஓகே. ஸோ இதெல்லாம் தேவையில்லை. அடுத்தது ஈக்கு வந்துருங்க. போதும், வரிசையில் இந்த அளவுக்கு நம்ம படித்தாலே போதுமானது. இதை ஜஸ்ட்டு ஹெட்செட் போட்டு அல்லது நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு ஒரு முறை தான் படிக்க போகிறீங்க. ஸோ திரும்பவும் ஜஸ்ட்டு ஒரு டைம் ரிவிஷன் பண்ண போகிறீங்க. இதை சரியாக நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, போதுமானது. மற்ற எதுவும் பெருசாக கேட்க மாட்டாங்க. அப்படியே கேட்டாலும் நம்ம படித்து வச்சு ஈஸியான செஞ்சிடலாம், போட்டுடலாம். அடுத்தது இனி. இனி அப்படின்னா இனி, எல்லை, ஏணி, அணி, தலை அப்படிங்கிற பொருள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது இனிமேல் நான் போய் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அப்போ இனிமேல் அப்படின்னா 2 சுழி நீ. ஸோ இணை. இணை அப்படின்னா என்ன, இணைதல், இரட்டை, இணைப்பிரியா நண்பர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போ துணை, ஒப்புக்கொள்ளுதல், எல்லை, சேர்க்கை அப்படிங்கிற பொருள்படும். ஸோ அடுத்து 2 சுழி இணைனா என்னது, வருத்தம், இன்ன. வருத்தம், இன்ன அப்படிங்கிற இரு பொருள். அதே போல் தான் இணைதல் இப்போ பார்த்தோம், சேர்த்தல், பொருந்துதல். ஸோ இந்த இணைதல் அப்படின்னா வருந்துதல், இறங்குதல், அஞ்சுதல் அப்படிங்கிறது பார்க்குறோம். அடுத்தது இணையல். இணையல் அதிலே தான் அதே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒன்றும் பெருசாக தேவையில்லை. அடுத்தது இற, இதுதான் முக்கியம். ஸோ இரவு நேரம் நமக்கு தெரியும், இந்த ஒத்த சுழி ராவுரம். அடுத்தது இற அப்படின்னா இறந்து போதல், அதாவது இழத்தல். இறால், இறால், இழத்தல், அளவு கடந்து போதல். சரிங்களா. ஸோ இந்த மாதிரியான பொருளை அழைக்கப்படும். ஓகேவா. ஸோ அடுத்தது இரக்கம். இரக்கம், இரக்கப்படுங்க, துன்பப்படும் உயிரினங்களை பார்த்து இரக்கம் கொள்ள வேண்டும் அப்படின்னு வள்ளலார் சொல்கிறார் இல்லையா. ஸோ அப்போ இரக்கம். ஸோ இந்த ஒத்த சுழி ரா வந்தால் என்ன சார் அப்படின்னா அருள். இரக்கம் அப்படின்னா அருள். மன வருத்தம் கொள்ளுதல், ஒளி, சவுண்டு அப்படிங்கிறதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 2 சுழி ரா வந்துச்சுன்னா தாழ்வு, இறங்கி பேசு, தாழ்வா பேசு, இறப்பு, சரிவு, குறைவு அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா. அடுத்தது இறக்கை. இறக்கைனா நமக்கு தெரியும், இந்த இறக்கை வந்து சிறகு அப்படின்னு தெரியும். ஸோ ஒத்த சுழி இறக்கை வந்தால் பாதுகாத்தல், ஒளி, திருநீரு அப்படிங்கிற பொருள் அழைக்கப்படும். இரங்கல். இரங்கல் தெரிவிக்கிறோம். ஸோ அப்போ இரங்கல் அப்படின்னா இந்த இரங்கல் தான் வந்து அழுகை, நெய்தல், வரி பொருள், வருந்துதல் அப்படின்னா இந்த ஒத்த சுழிரா. ஸோ ஒற்றைரா இரங்கல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த இரங்கல் அப்படின்னா இறங்குத்துறை அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா. கீழே இறங்கு அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ இது ரெண்டும் முக்கியமானது. ஓகே. ஸோ அடுத்தது இறகு. இறகு அது பார்த்தாச்சு. இறகுனா நம்ம சிறகு அப்படின்னு பார்த்துருப்போம். ஓகே. இறத்தல். இறத்தல் அதே தான், அது திரும்பவும் அதே தான். இறத்தல் இறத்தினாலும் இறந்தனாலும் திரும்ப அதே தான் பார்க்க போகிறோம். சரிங்களா. இறப்பு. இறப்பு. ஸோ இந்த இறப்பு நமக்கு தெரியும், சாதல், வரம்பு கடந்து போதல், இது எல்லாமே அதிலே தான் வரும். அது சம்மந்தப்பட்டது தான் இந்த 6மே. சரிங்களா. அது ஒன்று மட்டும் நம்ம படித்தாலே இந்த 6க்கும் ஈஸியாக ஆன்சர் அப்படிங்கிறது போட்டுடலாம். ஸோ அடுத்தது இரவி. இரவி அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இரவி அப்படின்னா கதிரவன், மலை, வணிகத் தொழில். ஸோ அப்போ இரவி அப்படின்னா கதிரவன், மலை, வாணிக தொழில் செய்கிறவங்க சொல்கிறோம். ஸோ அதே போல் இந்த இரவி வந்தால் சாவுதல், இறத்தல். ஸோ அதே தான் ரிப்பீட்டடாக இங்கே சொல்லிகிட்டு இருக்கோம். இரவு. இரவுனா நம்ம பார்த்தாச்சு, ஆல்ரெடியே இரவு பார்த்துட்டோம். இரவை. இரவை. சரிங்களா. ஸோ இது பார்க்கும்போது ரவை. சரிங்களா. ரவை அப்படின்னா நம்ம கோதுமை. கோதுமை, குருணை, துப்பாக்கியிலிடும் நுட்பமான பொருள். ஸோ அடுத்தது ரவை. இந்த ரவை வந்தால் ஏணி, இறை, கூடை, விரற்புட்டுதல். ஸோ விரற்புட்டில் இதெல்லாம் வந்து சொல்கிறோம். ஸோ இதெல்லாம் தேவையில்லை, சும்மா ஜஸ்ட்டு வாசிச்சுட்டா போதுமானது. அடுத்தது இராவுதல் அப்படின்னா அறாவுதல் அப்படிங்கிற பொருள் உண்டாம். இராவுதல் அப்படின்னா அறாவுதல் அப்படிங்கிற பொருள் உண்டு. அதே போல் இந்த இரட்டை இராவுதல் வந்தால் ஸோ வதக்கி மயிர் போல் இந்த இறாவி சீவு. இறாவி சீவு, தலை சீவும் போது இறாவி சீவு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பொருளில் இது
அழைக்கப்படுகிறது. போல் இரு இரு அப்படின்னா இங்கே இருப்பா, இங்கே இருந்துட்டு போப்பா, வீட்டில் இருந்துட்டு போப்பா அப்படின்றோம். இப்போ பெரிய, தங்கு, இரண்டு, உட்கார், காட்டு மல்லிகை இதெல்லாம் சொல்கிறோம். ஸோ இருத்தல் அப்படின்னா என்னது? வடிகட்டுதல். நீரை இரு, நீரை வந்து இரு அப்படின்னா என்ன சொல்கிறோம்? வடிகட்டுதல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அடுத்தது முறி, இரு அப்படின்னா முறி, ஒடி அப்படிங்கிற பொருள் அழைக்கப்படும். ஸோ அடுத்து முக்கியமானது பார்க்கும்போது இறுக்கம், இறுக்கம். சரிங்களா? ஸோ இது ரெண்டும் முக்கியம். இறுக்கம், இறுக்கம். ஸோ இப்போ இந்த ஒற்றை சுழி ரூ வரும்போது இறுக்கம் வந்துச்சுன்னா கரடி, விண்மீன், ஓரை அப்படிங்கிற பொருள் அழைக்கப்படுறோம். ஸோ இந்த இறுக்கம் இது வந்துச்சுன்னா என்னது? இருக்க பற்றி கொள்ளு, இறுக்கமாக மூடு. ஸோ அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ மூடிய இறுக்கமாக மூடு, அந்த பொருளில் இது அழைக்கப்படும். சரிங்களா? ஸோ அடுத்தது இருக்கல், இருக்கல். ஸோ அதே தான், இது ரெண்டுலேயும் அதே தான் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இந்த இருக்கு, இருக்குதல், இருக்குதல் இது எல்லாமே அதுலேயே தான் இடம்பெறும். அதனால் இது எதுவும் நமக்கு தேவையில்லை, நான் படித்து பார்த்துட்டேன். சரிங்களா? ஸோ அடுத்து இருகால், இருகால் அப்படின்னா இரண்டு கால், பெரிய கால், அரைக்கால் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இருகால் அப்படின்னா ஊழிக்காற்று அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இருகால் காற்று வந்துருச்சு அப்படின்னா ஊழிக்காற்று அப்படிங்கிறது சொல்கிறோம். சரிங்க. இருகால் அப்படின்னா இரண்டு கால். ஓகேவா? இருத்தல், இருத்தல். இருத்தல் அப்படின்னா உட்காந்துட்டு போப்பா, நிலை பெறுதல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த இருத்தல் வந்துச்சுன்னா ஒடித்தல், வடித்தல், சொல்லுதல் அப்படிங்கிற பொருள் அழைக்கப்படுகிறது. இப்போ இறுதி, இறுதி நமக்கு தெரியும். இந்த இறுதி வந்தால் முடிவு, வரையறை அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இரண்டெழுத்தாகிய அசை. ஸோ இந்த இறுதி வந்தால் இரண்டெழுத்தாகிய அசை அப்படின்னு சொல்கிறோம். சரியா? இருப்பு அப்படின்னா இருக்கிறது, தங்கி இருக்கிறது, குடியிருப்பை சொல்கிறோம். சரிங்களா? தங்கி இருக்கிறது, குடியிருப்பை சொல்கிறோம். இந்த இருப்பு அப்படின்னா ஒரு ஆவண ஓலை, குடியிருக்கை, தங்குகை. ஸோ இதையும் நம்ம என்ன சொல்கிறோம்? தங்கும் இடத்துலையே சேர்த்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இதை பெருசாக கேட்க போகிறதில்ல. இரும்பல் நமக்கு தெரியும், நமக்கு இரும்பல் வர நோய். இன்னொரு இரும்பல் அப்படின்னா வியந்து பார்க்கறது. சரிங்களா? வியப்பு அப்படின்னு சொல்கிறோம். இரும்பு அப்படின்னா கருவி. ஸோ அப்போ இந்த இரும்புக்கு என்ன பார்க்குறோம்? குறுங்காடு, சிறு தூசு, சிறு மலை, தாமரை பூ. ஸோ வியப்பு அப்படிங்கிற பொருள்லாம் இதுக்கு இருக்குது. சரிங்களா? ஸோ இரும்பு அப்படின்னா பொதுவாக நமக்கு தெரியும், கருவி, பொன் அப்படிங்கிறது தெரியும். சரிங்களா? இறை, இறை அப்படின்னா இறைச்சல், இறைச்சலாக இருக்குப்பா. பேசுதல், பேச்சு. இறை அப்படின்னா பேச்சு. ஸோ அப்போ உணவு, இறை அப்படின்னா ஒரு உணவு வகையை சார்ந்தது. ஸோ இந்த இறை வந்தால் என்னது? இறைவன், கடவுள், தேவன், சிவன், உயரம், அரசன், தலைமை, தலைவன், இறகு, சிறகு, இந்த மாதிரி பல்வேறு பொருளில் அழைக்கப்படும். ஸோ இது ரெண்டும் முக்கியமானது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? அதே போல் தான் நம்ம இறைதல், இறைதல். சரிங்களா? அது ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஓகே, இது ஒன்றும் பெருசாக தேவையில்லை. ஸோ அடுத்தது இல, இல, இல. இதுதான் முக்கியம். சரிங்களா? ஸோ அப்போ இல அப்படின்னா இலவு, இலவ மரம். இல்லை, இலை அப்படின்னா இல்லை அப்படிங்கிற ஒரு பொருளை சொல்கிறோம். ஸோ அடுத்தது இல. இந்த இல அப்படின்னா இழத்தல், இழந்தான், தவற விட்டான் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இல அப்படின்னா இலவங்கல், இலக்கல், இளைய, சிறிய அப்படிங்கிற பொருள் அழைக்கப்படுறோம். ஸோ இது மூணுக்கும் ஒவ்வொன்றும் தான் இருக்கும். ஸோ இதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? இலக்கம், இலக்கம்னா தெரியும், 1, 10, 100, 1000. இந்த இலக்கம் எண் வகையில் சொல்கிறோம். அதே போல் இந்த ஸ்கூலுக்கு வர இலக்கம் வந்தால் தளர்ச்சி, நெகிழ்ச்சி, இலகியத்தன்மை, இலக்காரமாக. நான் உனக்கு அவ்வளோ இலக்காரமாக போயிட்டோமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களே. ஸோ அப்போ அதற்கு ஸ்கூலுக்கு வர லா வரும். ஸோ அதை ஸ்கூலுக்கு வர லா பேசிக்காகவே நம்ம போட்டுடலாம். அடுத்தது இலக்குதல் அப்படின்னா, இலக்கு அப்படின்னா என்னது? அடையாளமிடுதல், ஒளிர்தல், வரைதல், தைத்தல், வரைதல். சரிங்களா? இலக்குதல் அப்படின்னு சொல்கிறோம்.
ஸோ இந்த ஸ்கூலுக்கு வரலாம் வந்துச்சுன்னா இழந்து போச்சு, நெகிழ்தல், அசைத்தல் அப்படிங்கிற பொருளில் சொல்கிறோம். ஸோ அடுத்து லகம், இலகம். சரி, இலகம் அப்படின்னா ஊமைத்த பூண்டு. ஸோ ஊமைத்த பூண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்கூலுக்கு வர இலகம் வந்தால் மருந்து குழம்பு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது ரெண்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது ரெண்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? ஸோ இப்போ தான் நம்ம பார்த்தோம் இலகு அப்படின்னா எளிது, நுண்மை. ஸோ இந்த ஸ்கூலுக்கு வர இலகு வந்தால் நெகிழ்தல், தளர்தல், இலகுவது அப்படின்னு பார்க்குறோம். சரியா? ஸோ இலகுதல், இலகுதல் இதை தான் ரிப்பீட்டடாக அப்படியே திரும்ப திரும்ப போட்டிருக்காங்க. சரியா? இளமை, இளமைக்கு நமக்கு தெரியும் இதெல்லாம் வரும். சரியா? ஸோ அடுத்தது இலி, இலி, இலி. ஸோ இது பார்க்கும்போது குண்டுலி, இலி வந்தால் இல்லாதவன், இல்லாதது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எலி அப்படின்னு சொல்லலாம். இழிதல் நமக்கு தெரியும் இகழ்வாக பேசுகிறாங்க, இறங்குதல், வலிதல் அப்படிங்கிற பொருள் இருக்குது. ஸோ அடுத்தது இந்த இழிவு அப்படின்னா சிரிப்பு. பாரு பல் இழிக்கிறான் பாருங்க, என்னை பார்த்து பல் இழிக்கிறான், சிரிக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்களே, அப்போ இழிவாக பேசுறது. ஸோ இந்த இழிவு போட்டுறக்கூடாது. இந்த சிரிப்புக்கு இந்த இழிவு. ஸோ இந்த ஸ்கூலுக்கு வர இழிவை போடணும். சரிங்களா? ஸோ இது ரெண்டும் குழப்ப போது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தென் நெக்ஸ்ட்டு இலை, இலை, இலை. ஸோ இலைனா நமக்கு தெரியும் பூவின் இதழ், பச்சிலை, மரம், செடி, கொடி எல்லாமே பார்த்துருப்போம். இந்த இலை எப்படின்னா சிறப்பிலை வந்து என்னது? நூல் இலை, பஞ்சு நூல், அணிகலன், நுட்பம், நூல் இலையில தப்பிச்சிட்டாம்பா அப்படின்னு சொல்கிறான். இந்த ஸ்கூலுக்கு வரலைன்னா ஸ்கூலுக்கு போகாமல் என்ன செஞ்சான்? ஸ்கூலுக்கு போய் மெலிஞ்சிட்டான். இப்போ மெலி. சரிங்களா? மெலி, காவல், இலையல், மேகம், இளமை அப்படிங்கிற பல்வேறு பொருளில் நம்ம சொல்கிறோம். இந்த இலை, இலை, இலை இது ரொம்ப ரொம்ப முக்கியம். புதிய பாடத்திட்ட நிலைப்பில் ஸ்கூல் புக்கில் நமக்கு இருக்குது. ஸோ இந்த இலைத்தல், இலைத்தல், இலைத்தல் அதே தான் இங்கே சொல்லியிருக்காங்க. இவன் அப்படின்னா இந்த இடம், இம்மை அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்தது இவன், அவன், இவன், உவன் இதெல்லாம் என்ன பார்த்தோம்? சுட்டு பெயர்கள், சுட்டு சொற்கள் பார்த்தோம். ஸோ இழிவு, இழிவு, இழிவு இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான், திரும்பவும் ரிப்பீட்டட் ஆகுது. ஸோ அதனால் இதை நம்ம எதுவும் நோட் பண்ண வேண்டாம். ஸோ இதில் இருக்கிறத ஜஸ்ட் அப்படியே ரீட் அவுட் பண்ண சொன்னது வரையும் ரீட் அவுட் பண்ணிங்கனாலே போதுமானது. சரிங்களா? அடுத்தது ஈங்கன், ஈங்கன். ஸோ ஈங்கன் அப்படின்னா இந்த இடம், ரெண்டு சுழியின் வந்தால் இவ்வாறு, ஈங்கன் அப்படின்னா இவ்வாறுன்னு சொல்கிறோம். ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது ஈனவள், ஈனவள். ஈனவள் அப்படின்னா தாய் குழந்தைய என்ன செய்கிறாங்க? ஈன்றாங்க. அப்போ ஈன்றவள் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஈனவள், ஈனவள் பிடிச்சவ அப்படின்னு கிராமத்தெல்லாம் திட்டுவாங்களா, அப்போ இழிந்தவள். ஸோ ஈனவள் அப்படின்னா இந்த இழிந்தவள். இப்போ இந்த இரண்டு சுழி, இந்த ஸ்கூலுக்கு வர இல், அதே போல் நான் வந்து ரெண்டு சுழினா. ஸோ தாய் பெற்றோர் குழந்தையை ஈன்றதுக்கு 3 சுழி நான் வரும். ஸோ இதை ஞாபகம் வச்சாலே அதை ஈஸியாக போட்டுடலாம். ஸோ அடுத்தது ஈனை, ஈனை. சரிங்களா? ஈனை அப்படின்னா அகனி, பனை நாரை குறிக்கும். அகனி, பனை நார்னு சொல்கிறோம். இந்த இரண்டு சுழினை வந்தால் இலை நரம்பை குறிக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஈரல், ஈரல்னால் நமக்கு தெரியும் நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு, கல்லீரல், மண்ணீரல் சொல்லலாம். இந்த ஈரல் அப்படின்னா அது நெருக்கம், துன்பம், பின்னல். சரிங்களா? நெருக்கம், துன்பம், பின்னல் வகையை குறிப்பிடும். அடுத்து ஈரம், ஈரம், ஈரம் கொள்ளணும், இரக்கம் கொள்ளணும். அப்போ அன்பு, இந்த ஈரம்னா அன்பு. இந்த ரெட்டராக வந்துச்சுன்னா அது துயரம், நெருக்கம். ஸோ அடுத்தது உன், உன் அப்படிங்கிறது பார்க்குறோம். நமக்கு தெரியும் உன் அப்படின்னா சாப்பிடுப்பா, அருந்து அப்படின்னு சொல்கிறோம். உன் அப்படின்னா நீ, நீ உன்னோடது, உன்னோட பொருளா இது அப்படின்னு கேட்குறோம். நீ, உந்து, நினை அப்படிங்கிற பொருளில் அழைக்கப்படுகிறது. சரிங்களா? ஸோ அடுத்தது உண்களம். சரிங்களா? உண்களம், உண்களம் பார்க்கும்போது உண்களம் அப்படின்னா உண்ணும் ஏனம். உன் இந்த இரண்டு சுழி வந்தால் உன்னுடைய தட்டு, உன்னுடைய கப்பல், களம்னா கப்பல் அப்படின்னு பொருள் இருக்குது. அடுத்தது 3 சுழியின் உண்ணம் அப்படின்னா வெப்பம், நெருப்பு. ஸோ இது முக்கியமானது. உண்ணம் அப்படின்னா வெப்பம், நெருப்பு.
இந்த 2 சுழி உண்ணம் வந்தால் கருத்து, ஊழ்கம், மனம். சரிங்களா? கருத்து அப்படின்னா ஊழ்கம், மனம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது உண்ணல், உண்ணல். சரியா? இப்போ இந்த உண்ணல் அப்படின்னா துய்த்தல், விழுங்கல், சாப்பிடல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உன்னுள் இருக்கும் மனசு அப்படின்னா இந்த உண்ணல் வரும். 2 சுழியின் கருதுகை, மனம். சரிங்களா? ஸோ இதெல்லாம் ஈஸியாக படித்தாலே போட்டுடலாம். இது உண்ணலர், உண்ணலர். இந்த உண்ணலர் 3 சுழினா வந்தால் சாப்பிடாத ஏப்பா இருக்கிற, உண்ணாமல் ஏன் இருக்க, அப்போ உணவுக்கு வர தான். இந்த 2 சுழின்னு வந்தால் பகைவர். உண்ணலர் என்றால் பகைவர் என்பது பொருள். ஸோ இது ரொம்ப முக்கியமானது. அடுத்தது உண்ணா அப்படின்னா என்னது? 2 சுழின்னு வந்தால் நினைக்காத. இது நமக்கு ஈஸியாக தெரியும். அப்போ அந்த வந்தால் சாப்பிடாமல் இருக்கிறது. உண்ணார் அப்படின்னா சாப்பிடாதவர், உண்ணார்னா நினைக்காதவர். இங்கே மேலே கொடுத்தது தான் இங்கே அப்படியே கொடுத்துருக்காங்க. சரியா? இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தது உண்ணி. உண்ணி அப்படின்னா என்னது? இந்த மாட்டு மேலெலாம் அதிகமாக கிராமத்தில் இருக்கும்ல, உண்ணி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உயிர் வகை, உண்பவர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அடுத்தது 2 சுழின்னு வந்தால் செடி வகை, குதிரை அப்படின்ற ஒரு பொருள் உண்டு. சரிங்களா? அப்போ தியானத்தையும் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுவரையும் உங்களுக்கு போதுமானதாக இருக்கட்டும். இன்னும் ஒரு 3-4 வீடியோ அப்படிங்கிறது நமக்கு போகும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. பொறுமையாக போனாலும் நம்ம கடைசி வரையும் பின்தொடரணும். இதை பார்த்து நான் சொன்னதை நோட்ஸ் எடுத்து பொறுமையாக ஒரு டைம் வாசித்து விடுங்க. அதில் முக்கியமானது சொன்னதை மட்டும் படிச்சுக்கோங்க. இதே கொஷின் டெஸ்ட்டில் வரும். ஒரு முறை டெஸ்ட் எழுதும்போது நமக்கு மறக்காமல் அப்படியே ஆள் மனசில் பதிஞ்சிடும். ஸோ இதை மட்டும் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னாலே போதுமானது. கண்டிப்பாக எல்லா அவுட் சோர்ஸுமே இதே போல் பொறுமையாக சொல்லித்தரேன். பொறுமையாக முடிச்சிடலாம். வீடியோஸை பொறுமையாக பாருங்கள். பொறுமை இருப்பவர்களால் மட்டுமே வாழ்க்கையில் சாதிக்க முடியும். அந்த சாதனையாளர்கள் நீங்களாகத்தான் இருக்க முடியும். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.